வாசகர் அவரை பற்றி நின்று நிதானித்து ஒரு நிமிடம் சிந்திப்பதற்காகத்தான் நான் இந்த எழுச்சி சஞ்சிகையை உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக தந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். உண்மையிலேயே சிந்திப்பதுதான் வாழ்க்கை. எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்களை நாங்கள் நேசிக்கும் போதுதான் அவன் அவருடைய குடும்பத்தை நேசிப்பான். குடும்பத்தை நேசிக்கின்றவன் சமூகத்தை நேசிப்பான். மிகச்சிறந்த படைப்பாற்றல்கள் சமூகத்தை மாற்றி அமைக்கும். அந்த வகையிலே இந்த எழுச்சி சஞ்சிகையினுடைய பிரதம ஆசிரியர் மிக அழகாக துல்லியமாக சொல்கிறார். ஒரு சமுதாய மாற்றம் என்பது அது சிந்தனையிலிருந்து பிறக்க வேண்டும். அதனால் தான் எங்களுடைய தவிசாளர் அவர்களும் அறிவோர் ஒன்று கூடலை அறிவுக்கு விருந்தாக, அது ஒரு பெரிய மாற்றம், இந்த ஊரினுடைய பெரிய மாற்றம். எனவேதான் அந்த நிகழ்விலிருந்து தொட்டு பல்வேறுபட்ட விடயங்களை அவர் இந்த நூலிலே உள்ளடக்கி இருக்கின்றார். உண்மையிலேயே உளவியல் ரீதியான கருத்துக்கள், உள இயக்க ஆட்சி, அறிதல் ஆட்சி, சமூக விழுமிய ஆட்சிகள் என்பது எங்களுடைய மறைந்திருக்கின்ற பல்வேறுபட்ட ஆட்சிகள். இந்த ஆட்சிகளை ஒருமுகப்படுத்தி சிந்திக்க வைப்பதுதான் இந்த நூலினுடைய பிரதான நோக்கம். அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார், தொட்டனைத்தூரும் அறிவி கற்றனைத்தூரும் அறிவி. நாங்கள் வெட்டும் போது அந்த ஊற்றெடுக்கின்ற அந்த நீரூற்று போல தொட்டனைத்தூரும் மணற்கேணி. அதே போன்று எப்படி அந்த நீரூற்று பிறக்கின்றதோ அப்படித்தான் நூல்களை, சஞ்சிகைகளை, வேறு இதழ்களை எடுத்து வாசிக்கின்ற போது அங்கே அறிவு பிறக்கின்றது.